வேதத்தை எடுத்துக்கொள்ளும் மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம். மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம் அதனுடைய 32வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 6:32. தேடுகிறார்கள், இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று, உங்களுக்கு வேண்டியவைகள் என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு விசை கூட ஹல்லேலூயா. நமக்கு எவைகள் எல்லாம் வேண்டியவைகள் என்பதை பிதா அறிந்து தருகிறார். ஆமென். நான் சொல்லிதான் அவருக்கு தெரியணும் இல்லை, ஆனா நான் சொல்லணும். நான் கேட்டுதான் வாங்கணும் இல்லை, ஆனா நான் கேட்கணும். எதுக்கு தேவனிடத்துல சொல்லி தேவனிடத்துல கேட்டு? எந்த ஜெபத்தை வைத்திருப்பது கேட்டு வாங்குவதற்காக அல்ல, உறவில் தொடருவதற்காக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாம கேட்காமலும் நிறைய வாங்கி இருக்கிறோம். இன்னும் சொல்லணும்னா கேட்டு வாங்கினதை விட நீங்க வீட்டில் போய் எல்லா உறவுகளை முதல்ல பாருங்க, அடுத்து வீடை சுத்தி பாருங்க, இருக்கிற எல்லாத்தையும் நான் கேட்டு வாங்கினான்னு பாருங்க. ஆமே பார்த்தா கேட்டு வாங்கினது இந்த ஏதேனுக்குள்ள ஒரே ஒரு நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம், ஒரே ஒரு ஜீவ விருட்சம் இப்படி இருக்கிறது மாதிரி நம்ம கேட்டு வாங்கினதெல்லாம் அங்கங்கேயா இருக்கும். அல்லேலூயா. அதுவும் சரியா கூட கேட்டிருக்க மாட்டோம். ஆனால் தேவன் தந்தவைகள் தான் அதிகம். எவைகள் நமக்கு வேண்டியவைகள்? தேவனுடைய பார்வையில நாம் ஒரு நாளுக்குரியவர்கள் அல்ல. 30வது வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்போ ஒரு நாள் வாழக்கூடிய புல்லுக்கு கர்த்தர் எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு பார்த்து பண்றார். நம்மை தேவன் படைத்தது, நம்மை தேவன் அழைத்தது ஒரு நாளுக்கு அல்ல. நமக்கு எவைகள் வேண்டியவைகளோ அவைகளையே தந்தார், தந்து கொண்டிருக்கிறார், தரப்போகிறார். நான் கேட்டவைகள் எல்லாம் எனக்கு வேண்டியவைகள் அல்ல, தேவன் தந்தவைகள் எல்லாம் எனக்கு வேண்டியவைகள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் கேட்டு எனக்கு கிடைக்கலன்னா ஒன்று அது எனக்கு வேண்டியதல்ல, அல்லது அதற்கான வேலை இன்னும் வரவில்லை. இன்னைக்கு வளர்ந்த பிள்ளைகளுக்கு கட்டி ஆகாரம் கொடுக்கிறோம், அந்த ஆகாரம் பிள்ளைகளுக்கு தேவை. அதே ஆகாரத்தை பிறந்த குழந்தைக்கு கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். அதற்காக என்றென்றைக்கும் அந்த ஆகாரத்தை இந்த குழந்தைக்கு விலக்குவோமா என்று கேட்டால் இல்லை. அதற்கான வேலை வரும்போது அதற்கான ஆகாரம். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிதா அப்படி நமக்கு வேண்டியது என்ன என்பதை அறிந்து நமக்கு தந்த பரிசுதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கொலோசியர் 3வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. கொலோசியர் 3வது அதிகாரம் 11வது வசனம். அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதியான் என்றும் புற தேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, கிறிஸ்துவே. எல்லாரும் சொல்லுங்க கிறிஸ்துவே. எல்லாரும் சொல்லுங்க கிறிஸ்துவே. சத்தமா சொல்லுங்க கிறிஸ்துவே. எல்லாரிலும் எல்லாமுமாயிருக்கிறார். கிரைஸ்ட் இஸ் ஆல் அண்ட் இன் ஆல். அப்ப எனக்கு வேண்டியது எல்லாமே கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. கிறிஸ்து எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். அடுத்த வார்த்தை, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். எனக்காக கொடுக்கப்பட்டவர், எனக்காக கொடுக்கிறத என்ன செய்யணும்? சத்தமா சொல்லுங்க, வாங்கிக் கொள்ளணும். இது ஒரு பெரிய சர்மன், ஆனா நமக்கு டைம் இல்லை. எப்படி போகணும் ஒரு பிடி இல்லாம நிக்கிறேன்.
கர்த்தர் பேசுவாராக. எனக்கு கொடுக்கப்பட்டது. நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம பொதுவாகவே உனக்கு வேண்டியதெல்லாம் கர்த்தர் தருவார்னு உடனே நம்ம மனசுல பரலோகத்துக்கு அடுத்ததை யாராவது நினைக்கிறோமா? ஆமென். சில சொல்லுவாங்க தெரியுமா, இந்த காரியம் இந்த ஆளுக்கு தலைக்கு பிடிச்சிட்டு அப்படின்னு. இந்த குடிக்கிறவங்கள பார்த்துட்டோம், போதை தலைக்கு ஏறிட்டு. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு சொல்றேன், பரலோகம் தலைக்கு ஏறணும். ஆமென், ஆமென். என்ன ஏறணும்? எப்படி ஏறும்? ஆமென். பரலோகம் தலைக்கு, அந்த தலை பிடிக்கணும். அப்படி ஆண்டவர் என்ன சொன்னார்? நீங்கள் பூமிக்குரியவைகளை அல்ல, அடுத்த வார்த்தை மேலானவைகளையே அப்படிங்கிறார். மேலானவைகளையே நாடுகள். அப்போ அந்த எண்ணம் நம்மளை பிடிக்க மாட்டேங்குது. செர்மன்ல கேட்கும் போதுதான் அந்த நினைவே வருது, நம்மளை பிடிக்கட்டாது. அப்போ எனக்கு வேண்டியதை எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்குள்ளே வைத்து, எல்லாமே அவருக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அவரை எனக்கு கொடுக்கிறார். நான் என்ன பண்ணணும்னா சந்தோஷமா கை நீட்டி வாங்கணும். சந்தோஷமாய் எனக்காய் கொடுக்கப்பட்ட கிறிஸ்து. கிறிஸ்து எனக்கு யாராக கொடுக்கப்பட்டார், எப்படியெல்லாம் கொடுக்கப்பட்டார் என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை இந்த நாளில் நாம் கேட்க போகிறோம். நல்ல கவனமாக கேளுங்க. ஒரு தேவ பிள்ளைக்கு கிறிஸ்து எவ்வளவு முக்கியமானவர் தெரியுமா? எவ்வளவு வேண்டியவர் தெரியுமா? நான் இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், கேளுங்கள். இன்னைக்கு உங்களை நெருங்கி இருக்கிற உறவுகள் உங்களுக்கு எவ்வளவு வேண்டியவர்களோ அதை விட மிக 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 வேண்டியவர் கிறிஸ்து மட்டும்தான். ஏன் அப்படி சொல்றேன்னா, உங்க வாழ்க்கையில ஒரு நாள் தனித்து விடப்படுகிற சூழ்நிலை வரும். அது இல்லாத யாருமே கிடையாது. எங்கும் இல்லை என்றாலும் மரணத்திலும் நம்ம என்ன செய்வோம்? தனித்தாவது விடப்படுவோம். ஆனா அந்த இடத்துலையும் என் கூட இருப்பார் அவர். அதனாலதான் பைபிள்ல இருக்க கிறிஸ்துவுக்குள் மறிக்கிறவன். பொதுவாக ஒரு மரணம்னாலே அந்த உறவுக்காக அழுவாங்க, அடுத்து எடுத்துட்டு போவாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு. ஒரு தேவ பிள்ளைக்கு கிரைஸ்ட் மஸ்ட், கிரைஸ்ட் மஸ்ட். இது எல்லாமே நெக்ஸ்ட். இது தலைக்கு ஏறட்டும், இது தலைக்கு ஏறணும். இது ஏறலைன்னா நம்முடைய ஓட்டம் வந்து அப்படி அங்கே இங்கே அப்படி இப்படி இருக்கும். இந்த பாம்பு ஓட மாதிரி இருக்கும். பாம்பு எப்படி ஓடும்? அது நேர் ரோட்டில் விட்டாலும் எப்படி தான் ஓடும். குடிகாரன் எப்படி போவான்? ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு எப்படியே போவான். கிறிஸ்து, கிரைஸ்ட் மஸ்ட். ஆண்டவர் கண்டிப்பா எனக்கு தேவை, எனக்கு கிரைஸ்ட் தான் மஸ்ட். இது என் தலைக்கு ஏறணும். இது என் தலைக்கு ஏறும்போது என் சிந்தை மாறும், என் பார்வை மாறும், என் பேச்சு மாறும், என் செயல் மாறும், என்னுடைய எல்லாமே மாறும். எல்லாரும் சொல்லுங்க, கிரைஸ்ட் மஸ்ட். அவர் கண்டிப்பா. ஹல்லேலூயா. அப்போ என் தேவை லிஸ்ட் போடும்போது அந்த கூட்டத்தில் எழுதக்கூடாது. இது வந்து ஃபிக்ஸடா, எனக்கு எப்பவுமே இயேசு தேவை, எப்பவுமே இயேசு தேவை. ஹல்லேலூயா, ஆமென். வெயில் காலத்தில் ஏசி தேவை, குளிர்காலத்தில் பிளாங்கெட் தேவை. இப்படி ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு தேவைகள் உண்டு. வெயில் காலம் வரும்போது பிளாங்கெட் எங்க கிடக்குன்னு, மழை காலத்தில் கொடை தேவை. ஆனால் வெயில் காலத்தில் நம்ம கண்ணில் பட கொடை மழை காலத்தில் காணாது. இங்கே தான் எங்கேயோ வச்சேன், அப்படியே எடுத்து விரிச்சாலும் ஓப்பன் ஆகி உள்ள மழை பெய்கிற மாதிரி கொடை செட்டப் இருக்கும். வெளியே பெய்கிறத விட அதிகமாக. அந்தந்த பருவத்துக்கென்று சிலவற்றை பயன்படுத்த வைத்திருக்கிறோம். இன்னைக்கு அநேகர் கிறிஸ்துவ அப்படிதான் வச்சிருக்கிறாங்க. கிரைஸ்ட் இஸ் ஆல் அண்ட் இன் ஆல். எல்லாரிலும் எல்லாமுமாக, எல்லாரிலும்
எல்லாமுமாக இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், யோவான் 6:48, யோவான் சுவிசேஷம் 6:48, ஜீவ அப்பம் நானே, ஜீவ அப்பம் நானே. வாசிக்க தொடங்கு. உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்து இருந்தும் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படிக்கு வானத்தில் இருந்து இறங்கின அப்பம் இதுவே. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேலர்களுக்கு மன்னா கொடுக்கப்பட்டது போல புதிய ஏற்பாட்டிலே தேவ பிள்ளைகளுக்கு ஜீவ அப்பமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்டார். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். யாராக கொடுக்கப்பட்டார்? கவனிக்கிறீங்களா? யாராக கொடுக்கப்பட்டார்? ஜீவ அப்பம். மன்னா கொடுக்கப்பட்டது எதற்காக என்று நமக்கு தெரியும். இஸ்ரவேலர்கள் மடியாமல் இருக்கவும், பின்வாங்காமல் இருக்கவும், கானானை நோக்கி தொடரவும், கானானின் எல்லையை கடக்கவும் இந்த மன்னா கொடுக்கப்பட்டது. அதே போலதான் நமக்காய் கொடுக்கப்பட்ட கிறிஸ்து எதற்காக கொடுக்கப்பட்டார்? நாம் மடியாதிருக்கவும், நம்முடைய விசுவாசம் அற்று போகாதிருக்கவும், நாம் பின்வாங்காதிருக்கவும், நமக்கான நித்திய கானானை போய் சேர்வதற்காகவும் நமக்காய் கொடுக்கப்பட்ட ஜீவ அப்பம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வானத்திலிருந்து கொடுக்கப்பட்டது. மன்னாவை குறித்தும் கிறிஸ்துவை குறித்தும் ஒரு பெரிய செய்தியை சில வருடங்களுக்கு முன்பதாக இங்கே கொடுத்திருக்கிறதை நினைக்கிறேன். அதிலிருந்து ஒரு சில காரியங்களை டச் பண்ணிட்டு அடுத்த பகுதிக்கு போக விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டில் இந்த மன்னா கொடுக்கப்பட்டது. இந்த மன்னா எங்கிருந்து வந்தது என்றால் வானத்திலிருந்து வந்தது. வானத்திலிருந்து பொழிந்தது. பனி போல பொழிந்து கிடக்கும். காலை கதவை திறந்து பார்த்தபோது ஆமேன் எல்லார் வீட்டுக்கு முன்பதாக இந்த மன்னா விழுந்து கிடக்கிறதை அவர்கள் பார்த்தார்கள். அதுபோலதான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து இறங்கி வந்தவர். உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்தது என்ற வார்த்தையின்படி வானத்திலிருந்து அவர் இறங்கி வந்தார். உபாகமம் 8:16 சொல்லப்பட்டிருக்கிறது, பிதாக்கள் அறியாத மன்னா. பிதாக்கள் அறியாத மன்னா. இவங்க இதுவரை அறியவில்லை. இதை குறித்து இவர்களுக்கு தெளிவில்லை. இதை குறித்து அவர்களுடைய அறிவுக்கு எட்டாததா இருந்தது. அதுபோலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தபோது ஆமென் தேவ அபிஷேகம் பெற்று அவருக்கு முன்பதாக ஆமென் நிறுத்தப்பட்ட யோவான் ஸ்நானன் இப்படி சொல்லுகிறான். யோவான் 1வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்திலே அந்த வசனத்தை வாசியுங்கள். யோவான் அவருக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார். அறியவில்லை. அன்று எப்படி பிதாக்கள் அறிந்ததெல்லாம் வேற, அவங்க அறிந்ததெல்லாம் வேற. அவங்க ஆபிரகாம நடத்தினதை பார்க்கறாங்க, ஆபிரகாம போஷிப்பித்ததை பார்க்கறாங்க, இப்படி பார்க்கறாங்க. ஆனா ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்களை தேவன் அறியாத வழியிலே நடத்துகிறார், தெரியாத பாதையிலே கொண்டு வருகிறார். அதனாலதான் உங்களை நடத்துகிற பாதை வித்தியாசமானது. உங்களுக்கு தேவன் நியமித்தது வித்தியாசமானது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அறியாத மன்னா. அந்த கூட்டத்தில் தான் இயேசு நிற்கிறார். யோவான் சொல்லுகிறார், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் பிறக்கிறது. வானத்திலிருந்து இறங்கின ஜீவப்பம் தெரிந்திருந்தா சத்திரத்தில் இடமில்லாமல் போயிருக்குமா? நான் நினைக்கிறேன் யோசேப்பு மரியாள் கூட்டிட்டு போகும்போது எத்தனை வீட்டு கதவை போய் தட்டி இருப்பாங்க. பிராக்டிக்கலா யோசித்து பாருங்க, எத்தனை வீட்டு கதவை போய் தட்டி சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இஸ்ரவேலின் ராஜா, யூதாவின் ராஜா, இவர்தான் மேசியா என்கிற அறிவு இருந்திருக்கும். ஆனால் அந்த பட்டணம் கொண்டாடி இருக்குமா இல்லையா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதே போலதான் இந்த கடைசி நாட்களிலே, கிறிஸ்துவின் வருகை சமீபிக்கிற நாட்களிலே அவர் அறியாதிருக்கிறார்கள். அவருக்கு சொந்தம் என்று சொல்லுகிறவர்களும்
அவரை அறியாதிருக்கிறார்கள். எனவேதான் பேதுரு நிருபத்தை எழுதி முடிக்கும் போது சொல்லுகிறார், கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவரை அறிகிற அறிவே நித்திய ஜீவன். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, இந்த மன்னாவின் அளவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அது கொத்துமல்லி அளவா இருந்தது. கொத்துமல்லி அளவு எப்படிப்பட்டது? ரொம்ப சின்னது, ரொம்ப ரொம்ப சின்னது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நமக்கு தெரியும், ஏசாயா கண்ட காட்சி, உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் இப்பொழுது வானத்திலிருந்து எப்படி இறங்கி வாரார் அப்படின்னா, அவர் தம்மை தாமே தாழ்த்தி வெறுமையாக்கி, இந்த வானங்களிலே ஏராளமான நட்சத்திரங்கள், எத்தனையோ கேலக்சி இருக்கிறது, எவ்வளவோ கோள்கள், எத்தனையோ நட்சத்திரங்கள். ஒரு நட்சத்திரம் இங்கிருந்து பார்க்க சிறியதாய் காணப்பட்டாலும் அந்த நட்சத்திரம் சூரியனை விட பல மடங்கு பெரியது என்று சொல்லுகிறார்கள். பல மடங்கு பெரியது. இப்படி மனிதனுடைய எண்ணிக்கைக்கு, மனிதனுக்கு என்று ஒரு கால்குலேஷன் இருக்கிறது, அந்த எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்ட நட்சத்திரங்கள், அவைகள் இந்த வானத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ மேலே நாம் காண்கிற வானம் எல்லா நட்சத்திரங்களையும் கொள்ளக்கூடியதா இருக்கிறது. ஆனால் நம் தேவன் வானாதி வானங்கள் கொள்ளக்கூடாதவராய் பெரியவராய் இருக்கிறார். அந்த பெரிய தேவன் நாம செத்துறக்கூடாதுங்கிறதுக்காக, நமக்கு ஜீவன் உண்டாக தம்மை தாமே தாழ்த்தி வெறுமையாக்கி. மன்னா எப்படி இருந்துச்சு? கொத்துமல்லி அளவு. இவர் இறங்கி 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 ஹல்லேலூயா, சிருஷ்டிக்க தேவன் வானத்தில் இறங்கினார். பிரமாணம் கொடுக்க கர்த்தர் சீனாய் மலையில் இறங்கினார். இப்படி நீங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா, ஆதியாகமத்தில் இருந்து கர்த்தர் இறங்கி வரார். இறங்கி 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 அவ்வளோ பெரிய தேவன், வானாதி வானங்கள் கொள்ள முடியாத தேவன், வெறுமையாக்கி 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 சிறுமையாக்கி 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 இறங்கி 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 கொத்துமல்லி அளவாகி மரியாளின் வயிற்றுக்கொள்ள. ஹல்லேலூயா. நாம கொத்துமல்லி அளவில் இருந்து வளர்ந்தவர்கள், அவர் அவ்வளோ பெரிய தேவன் நமக்காக மரியாளின் வயிற்றுக்குள்ள. ஹல்லேலூயா. எனக்காய் கொடுக்கப்பட்டார், எனக்காய் கொடுக்கப்பட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிதா அவரை வெறுமையாக்கவில்லை, அவர் தம்மை தாமே வெறுமையாக்கினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்று மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் என்றும் ஆமென். ஆண்டவரே, இது சபைக்கு தலைக்கு ஏறட்டும் ஆண்டவரே. ஆமென். நீங்களே கேளுங்க, நேற்று ராத்திரிலேருந்து இந்த வேடை என் தலைக்கு ஏறட்டும். தலைக்கு ஏற மாட்டேங்குது. உள்ள நம்ம எல்லாம் மகிமைன்னு பார்த்துறோம், குப்பை தொட்டி கிடையாது. எதெல்லாமோ தலைக்கு ஏறிட்டு இருக்கு. ஆமென். இது தலைக்கு ஏறட்டும். ஹல்லேலூயா. எனக்கு இது போதும் ஆண்டவரே. ஆமென். ஆண்டவரே, எனக்கு அது செய்யலை, இது செய்யலை, அப்படி செய்யலை, இப்படி செய்யலை, அது தரல, இது தரல, இப்படி நான் கேட்குறேன்னா நான் செஞ்ச பாவத்தில் பெரிய பாவம்னு சொல்லுவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் என்ன நினைக்கிறதே பெருசு, அவர் என்ன நினைவில் வைக்கிறதே பெருசு. வானாதி வானங்கள் கொள்ளாத தேவன் கொத்துமல்லி அளவாகி. சபையே, என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஆமென். இவர் ஒரு இது செய்யல, இது எனக்கு நான் நினைச்சது மாதிரி நடக்கலைங்கிற காரணத்தை வச்சு இயேசுவை விலகி போறவங்க எத்தனை பேர் இங்க வந்து ஆராதிக்கிற ஒரு ஆள் கூட அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடாது.
ஆமென் சொல்லுங்க. இது தலைக்கு ஏறட்டும். அல்லேலூயா. சுனேமியால் சொல்றா, உங்க நேசத்தால் நான் சோகமாயிட்டேன். லவ் சிக். ஆமென். நமக்கு இது வேற எல்லாம் ஏறுது, வேற எல்லாம் ஏறுது. அல்லேலூயா. பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் செய்கிறேங்கிறார். அவருக்கு தலையில் என்ன இருக்குன்னா ஃபுல்லாக அப்பாவை ப்ளீஸ் பண்ணிட்டே இருக்கணும், அப்பாவை ப்ளீஸ் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம தலையில் என்ன இருக்குது? நான் செய்தியெல்லாம் ரெண்டாவது கொடுக்கலாம். இப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நம்ம தலையில் என்ன இருக்குது? ஆமென். சில சொல்கிறாங்க பேன் இருக்குது. ஆமாம், இல்லை இருக்கிறத பார்த்தா அப்படி தான் இருக்குது. நம்ம தலைக்குள்ளே என்ன ஏறி இருக்கு? அல்லேலூயா. சில கிரீக்கை ஏத்துறாங்க, ஹீப்ருவை ஏத்துறாங்க, எல்லா ப்ரூவையும் ஏத்துறாங்க. கிறிஸ்துவை ஏத்துறோமா? பார்க்குறோமா? அதனால தான் நான் நேற்று பைபிள் எப்படி படிக்கணும்னு பேப்டிசம் கிளாஸுக்கு வந்தவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். புதிய ஏற்பாடை படிச்சுட்டு பழைய ஏற்பாடை படிங்க. புதுசாக படிக்கிறவங்களுக்கு நீங்கள் புதிய ஏற்பாடை படிச்சுட்டு பழைய ஏற்பாடு படிச்சிங்கன்னா எல்லாத்துலேயும் கிறிஸ்துவை பார்ப்பீங்க. ஆபேல் பலி செலுத்துறது ஃபர்ஸ்ட்டாக நம்ம படிக்க போகிறோன்னா நமக்கு புரியாது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசத்தினாலே ஆபேல் அப்படின்னு. விசுவாசம் என்பது என்ன? காணப்படாதவர்கள் நிச்சயம். ஆபேல் இன்னும் யாரை பார்க்கல? கிறிஸ்தை பார்க்கல. ஆனால் விசுவாசத்தினாலே பலி செலுத்துகிறான். ஆமாம். காயினை அங்கே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வியாக்கியானம் சொல்கிறாங்க. அது காயின் வந்து பலி மிருகத்தை கொண்டு வரல. காயின்ட்டு எங்கெங்க பலி மிருகம்? காயினுக்கு வேலை என்னது? விவசாயம் செய்யறது. அப்படி வேணும்னா ஆபேல்கிட்ட கடன் தான் வாங்கிட்டு வரணும். அவன்கிட்ட இருக்கிறத அவன் கொடுக்குறான். இங்கே மேட்ரு அது இல்லை. என் பரலோகம் அங்கீகரிக்கணும்னா நான் செய்கிற எல்லாத்துலேயும் கிரைஸ்ட் இருக்கணும். கிறிஸ்து இருந்தால் மட்டும்தான் பரலோகம் அங்கீகரிக்கும். அதனால விசுவாசத்தினாலே. ஆமென். அதே போல தான் நீங்கள் கிறிஸ்துவை பார்த்துட்டு பழைய ஏற்பாடை படிக்கும்போது இந்த கொத்துமல்லி அளவு என்று சொல்லப்பட்ட இடம் வரும்போது நெஞ்சு உடையும். ஹல்லேலூயா. மரியாளே நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ சின்ன பொண்ணு. ஆமென். சிலர் சொல்றாங்க 14+ இயர்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு. எனக்கு தெரில, ஏஜ் தெரில. ஏன்னா அந்த டைம்லேயே வந்து விவாகத்துக்கு என்று நியமிப்பாங்களாம். அப்போ ஒரு 14 விடுங்க, 15 விடுங்க, 16 விடுங்க, சின்ன 20க்குள்ளே தான் இருக்கும். சின்ன பொண்ணு. ஆமென். அவங்களே சொல்றாங்க அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்து. அப்ப மரியாளை எல்லாரும் தள்ளிவிட நினைக்கும் போது உள்ள கொத்துமல்லி அளவா. ஹல்லேலூயா. யாருக்காக? எனக்கு எல்லாமுமாய் மாறுவதற்காக என் இயேசு எனக்காய். அதாவது இயேசுவின் தியாகத்தை சிலுவையில் மட்டும் பார்க்க கூடாது. இந்த பூமியில அவர் இறங்கி வந்த ஆரம்பத்துல இருந்து பார்க்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் பிரசங்க போட்டி நடந்துச்சு. அதில் ஒரு தங்கச்சி அழகா அந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணான். அதாவது பஸ்காக்கு பலியிடப்படுகிற ஆட்டுக்குட்டி அது வரைக்கும் சாப்பாடு போட்டுட்டு இருப்பாங்க. நல்ல வளர விட்டு அன்னைக்கு டமார்னு ஒரு வெட்டு. அப்போ பஸ்காக்கு பலியிடப்படுகிற ஆட்டுக்குட்டி அன்னைக்கு மட்டும்தான் வலி சந்திக்கும். ஆனால் நமக்காய் அடிக்கப்பட்டவர் பிறந்த நாள்ல இருந்தே கஷ்டத்தை சகிச்சிட்டு இருந்தார். ஆரம்பத்திலிருந்தே அந்த வேதனை, அந்த கஷ்டம் எல்லாமே. ஒரு வயிற்றுல பிள்ளைய தூக்கிட்டு அங்க இங்கே அலைகிறதெல்லாம் எவ்வளோ ரிஸ்க் தெரியுமா? ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே குழந்தை பிறந்து அப்படியே கொஞ்சம் ஒரு 2 வயசு ஆகல. இப்ப திடீர்னு 2 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளை கொல்லணுங்கிற சட்டம். உடனே அந்த குழந்தையை தூக்கிட்டு ஓடுறாங்க. ஓடி இன்னொரு ஊருக்கு, ஒரு புதிய ஊருக்கு ஷிஃப்ட் ஆகி அங்க எல்லாம் செட் ஆகி வர்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாருக்காக? நாம கஷ்டப்படுறது நமக்காக, நம்ம பிள்ளைகளுக்காக. அவர் கஷ்டப்பட்டது எனக்காகவும் உங்களுக்காகவும்.
சிறியதாக்கினார். இஸ்ரவேலர்களுக்கு இந்த மன்னா கொடுக்கப்பட்டது. இவர்களை நடத்தி வந்த பாதையிலே ஒரு கட்டம் வந்தபோது எண்ணாகமம் 16:6 சொல்லப்பட்டிருக்கிறது, மன்னாவை தவிர வேறு ஒன்றும் இல்லை. மன்னாவை தவிர. எண்ணாகமம் 11:6 வாசிங்க வேகமா. இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பதாக. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பேதுரு, யோவான், யாக்கோபை இயேசு அழைத்து கொண்டு மலைக்கு போகிறார். அங்கே ஜெபிக்கிறார். அப்போ மறுரூபமாகிறார். அப்பொழுது மோசே நிற்கிறாங்க, எலியா நிற்கிறாங்க. கர்த்தருடைய சத்தம் கேட்கிறது. இவர்கள் நடுங்கி ஏறிட்டு பார்த்தபோது மத்தேயு 17வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 17:8, அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இயேசுவை தவிர வேறு ஒருவரையும் காணவில்லை. என்ன அர்த்தம்? கானானை நோக்கி பயணிக்கிற வாழ்க்கையில மாறா வரும், நிரந்தரம் கிடையாது. ஏலிம் வரும், நிரந்தரம் கிடையாது. மாறா என்பது ஒரு துன்பத்தின் அனுபவம், ஏலிம் என்பது இன்பத்தின் அனுபவம். இது நிரந்தரம் கிடையாது. ஆனா கானானை சேரும் வரைக்கும் மன்னா நிரந்தரம். ஆமென், ஹல்லேலூயா. நிரந்தரம் இல்லாததுக்காக நிரந்தரமானவரை விட்டுறாதீங்க. கண்களை ஏறெடுத்து பாருங்க. எப்போ ஏறெடுத்து பாருங்க. எல்லா இடத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் எல்லாருக்கும் கூட இருக்கவே முடியாது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு கோவிட் வந்தப்போ ரூம்ல என் பிள்ளையும் பக்கத்திலே வர விடலை. அந்த டைம் தான் ரொம்ப பாசம் நமக்கு ஜாஸ்தி ஆகும். இப்படியாவது தொடணும். கோவிடு இல்லை அப்படின்னு தெரிஞ்சது ஓடி போய் பிள்ளைய தூக்கியாச்சு. ஆமாம். ஆனால் அந்த டைம்லையும் என் பக்கத்தில் ஒருவர் இருந்து என் தலையை அப்படி தடவுனது, என் பக்கத்தில் இருந்து என் கூட பேசினது ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஏன்னா அவருக்கு கோவிட் வராது. ஹல்லேலூயா. அவரை பார்த்தா கோவிட் இல்லாமலே போயிடும். ஆமென். கோவிட் உள்ளவங்கெல்லாம் அவரை பார்த்தா டேவிட் ஆயிடுவாங்க, பாடி ஆராதிப்பாங்க. ஆமென். பூட்டி அறைக்குள்ளே அன்னைக்கு எல்லாரும் பூட்டிட்டு இருந்தோம். யூதருக்கு பயந்து சீஷர்கள்லாம் அறைய பூட்டிட்டு உள்ள இருக்கும்போது பூட்டி அறைக்குள்ள இயேசு வந்து சமாதானம் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. மன்னாவை தவிர என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது மன்னாவை தவிர எனக்கு யாரும் கிடையாது இயேசுவை தவிர இப்படி சொல்லுங்க. அதுதான் உண்மை. இயேசுவால வாழ்ந்துட்டு எனக்குன்னு யாரும் இல்லைன்னு சொல்றேன்னா நம்ம அவரை என்ன செய்கிறோம்? மறுதலிக்கிறோம். என்ன புரிஞ்சிக்க யாருமே இல்லை இயேசுவை தவிர. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க. ஆமென். உம்மை போல புரிந்து கொள்ள க்ளோரி, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. ஹல்லேலூயா. அடுத்து இந்த மன்னாவை எப்படி சாப்பிடணும் தெரியுமா? இந்த மன்னா இஸ்ரவேலர்கள் பார்த்தார்கள், எடுத்தார்கள், சேகரித்தார்கள். இஸ்ரவேலர்களுக்கு பலன் உண்டாக, ஜீவன் உண்டாக அது அப்பமா மாற்றப்படணும். அது அப்பமா எப்படி மாற்றுவாங்களாம்? எண்ணாகமம் 11:8 சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனங்கள் போய் அதை பொறுக்கி கொண்டு கேந்திரங்களில் அரைத்தாவது இடித்தாவது அதை அப்பங்களுமாக சுடுவார்கள். அதன் ருசி புது ஒலிவ எண்ணெயின் ருசி போல இருந்தது. நாம இன்னைக்கு கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிச்சிட்டு இருக்கிறோம். ஆனா டேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ப்ராசஸ் உண்டு. அரைத்தாவது இடித்தாவது பிதாவோ அவரை நொறுக்க சித்தமாய். ஜீசஸ். இன்னைக்கு இந்த கிறிஸ்டியன் லைஃப் என்ஜாய் பண்றோம்.
பிரசனத்தில் களி கூறுகிறோம், கொண்டாடுகிறோம். ஆமை ஆனந்த தைலத்தால ஆர்ப்பரிக்கிறோம். இந்த டேஸ்ட்ஃபுல்லா நம்முடைய லைஃப் மாறுவதற்கு முன்பதாக நமக்காய் வானத்திலிருந்து இறங்கினவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். அவருக்கு பார்க்க இந்த இடிக்கப்பட்ட மாவை பார்த்தீங்களா, பொடிஞ்சிருக்கும், நொறுங்கி இருக்கும். கொத்து மல்லி அளவா இருக்கிறத சேர்த்து கொண்டு வந்து இடியும் போட்டு இடிக்கிறாங்க. எத்தனை எத்தனை நிந்தை, எத்தனை அவமானம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், என்னை புசிக்கிறவன் அவன் ஜீவனாயிருக்கும்படி. கிரைஸ்ட் இஸ் ஆல். என் வாழ்க்கையில வேஸ்டா இருந்து என் லைஃபை டேஸ்டா மாத்தினது கிறிஸ்து. இன்னைக்கும் நம்மளை நிக்க வச்சிருக்கிறது கிறிஸ்து. இதற்காக அவர் அவ்வளவு அடிக்கப்பட்டார், அவ்வளவு அடிக்கப்பட்டார். ஆண்டவருக்காய் நல்ல வைராக்கியம் பாராட்டின ஒரு சகோதரி பலவீனப்பட்டு படுக்கையில் ஆனார்கள். படுக்கையிலிருந்து எழும்ப முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அப்போ அவங்களுக்கு சளி, கபம் வருகிறது. அவங்களுக்கு அதை துப்பணும். அவங்க கொஞ்சம் தலையை கூட திருப்ப முடியாமல் ட்ரை பண்ணி துப்ப பார்த்தாங்க. அது என்னாச்சு அப்படின்னா, அப்படியே மேலே போயிட்டு அவங்க மூஞ்சில் டப் பண்ண வந்து விழுந்ததை அழுதுட்டாங்க. அழுது, ஆண்டவரே என் முகத்தில் துப்பல் விழணும்னு இருக்க ஆண்டவரே, நான் உங்களுக்காக தானேப்பா நின்னேன், நான் அப்படி என்ன ஆண்டவரே தப்பு பண்ணிட்டேன் அப்படி சொல்லிட்டு அதுவரை முறுமுறுக்கல், அதுவரை அழலை. இவங்க துப்பல் இவங்க மேலே திரும்ப வந்து பட்டதும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரம் அழுதுட்டு இருக்கும்போது அப்படியே ஒரு காட்சி அவங்க கண்ணுக்கு முன்னாடி. அநேகர் அவரை துப்பிட்டு இருக்கிறாங்க. இவங்க பார்த்து இப்படி ஷாக்கா எப்படி இருக்கும்போது ஆண்டவர் பேசுறார், உன் துப்பல் உன் மேல பட்டதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுற, என்னை வரவன் போறவெல்லாம் துப்புனாம்பா, என்னை வரவன் போறவெல்லாம் துப்பிட்டு போனான், நிந்தித்து துப்புனான். அப்படிதான் துப்புவாங்க. சிலுவையில் அறையப்படுகிறவர்களை அப்படிதான் செய்வாங்க. சிலுவையில் அறையப்படுறவர்களை பார்த்து இறங்கவே மாட்டாங்க. அது ஒரு சாப சின்னமா இருந்தது. அடிமைகள் அறையப்படுவார்கள். தெரு ஓரங்கள் எல்லாம் அப்படி அறைய, சில நேரத்தில் அப்படி அரைஞ்சு வச்சிருப்பாங்க. போறவங்க ஐயோ இவனுக்கு இப்படி ஆயிட்டு சொல்ல மாட்டாங்க, காரி துப்பிட்டு போவாங்க. அதாவது கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி இந்த உலகம் எவ்வளவு மிருகத்தனமா இருந்துச்சு தெரியுமா? இயேசு அதான், உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை, பூமியில் சமாதானம். இதெல்லாம் நினைக்கணுங்க. இந்த குட் ஃப்ரைடே வரும்போது மட்டும் இவ்வளவுக்கு தாடி வளர்த்துட்டு இப்படி, அது அல்ல, டெய்லி நினைக்கணும். ஒவ்வொரு பக்கம் பேதுரு மறுதலிக்க இன்னொரு பக்கம் அவரை அடிச்சிட்டு இருக்கிறாங்க. இயேசு திரும்பி இப்படியே பார்த்தாராம். அது நடுவில் பார்த்தார். எதுக்கு தெரியுமா? சோதோமை எரிச்சது போல பேதுருவை எரிப்பதற்கல்ல, பேதுருக்கு ஒரு மனமாற்றம் உண்டாக. இயேசுவை தவிர யாரும் இல்லை. எனக்காய் கொடுக்கப்பட்ட ஜீவப்பம், எனக்கு இயேசு வேண்டியவர் என்பதை அறிந்து என் பிதா எனக்கு தந்தவர். அதனாலதான் இயேசு ஒரு உவமையை சொல்லுவார். தன்னுடைய திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு விடும்போது அதன் பலனை காண வேலைக்காரங்களை அனுப்புறாங்களாம். அங்க இருக்கிறவங்க பிடிச்சு அடிச்சு விடுறாங்க. கடைசியில் தம்முடைய மகனையே அனுப்பும் போது அவங்க என்ன பண்ணாங்க? மகனுக்காவது அவங்க இறங்கி உடன்படுவாங்கன்னு பார்த்தா மகனை பிடித்து அடித்து காயப்படுத்தி மகனை கொலை செய்து விட்டார்கள். உடனே அந்த எஜமான் என்ன பண்ணாராம்? கோபம் கொண்டு அவர்களை அப்புறப்படுத்தி அவர்களை தண்டித்து அந்த தோட்டத்தை வேறொருவர்களுக்கு, ஏன்னா எல்லாத்தையும் பொறுப்பார். எவ்வளோ முறுமுறுத்தாங்க இஸ்ரவேலர்கள். ஆனா ஒரு இடத்துல மட்டும் கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்ப விட்டு கடிக்க வைத்தார். ஏன் தெரியுமா? அவர்கள் மன்னாவுக்கு விரோதமாய் முறுமுறுத்தாங்க. இந்த அற்பமான உணவு எங்களுக்கு என்னத்துக்கு அப்படின்னாங்க.
அவ்வளவுதான், அவ்வளவுதான். ஆண்டவர் பார்த்தார், ஏன் பிள்ளைய வேண்டாங்கிறவன் எனக்கு வேண்டாம். இதுதான் பிதா. மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க. அவர் அன்பா இருக்கிறார். ஆனா அவருடைய நேசகுமாரனை விடுறவன கர்த்தர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். ஹல்லேலூயா. நீ எவ்வளவு சகித்தாருங்க இயேசுவை விட்டுட்டு. அதனால அந்த வார்த்தையை கனப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. தெரியாதனமா நேற்று ஒரு வீடியோவை யாரோ அனுப்பி விட்டாங்களோ எப்படியோ பார்த்தேன். ஒரு சர்ச்சில் பைபிளை வச்சு ஃபுட்பால் விளையாடுறாங்க சர்ச்சுக்குள்ள. நைட்லாம் அப்படி ஏற்கனவே நமக்கு டென்ஷன் ஆயிட்டுனா இது ஏன் பார்த்தேன் ஆண்டவரே. நைட் ஒரு மெகா சர்ச் அமெரிக்காவில். நம்மெல்லாம் வெளியே அவங்க அப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வெளியே தேவனை அறியாதவங்க செய்கிற காரியத்தெல்லாம் பெருசாக பார்த்துட்டு இருக்கோம். தேவனை அறிந்து துணிகரம் கொண்டு, அதே போல சபைகளிலே பீடத்திலிருந்து சினிமா பாடல். அவர் பரிசுத்தம் உள்ள தேவன் அல்லவா? தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார் அல்லவா? இதை ஆன்லைன்ல அநேகர் கேட்கறீங்க. இப்படிப்பட்டவங்களை தயவு செய்து ஃபாலோ பண்ணாதீங்க. மன்னாவை வெறுக்காதீங்க. எவ்வளவு வேணும் மாசு இல்லாதவர். ஹல்லேலூயா. ஆமா, இப்படிப்பட்ட வீடியோக்களை தயவு செய்து பார்க்காதீங்க. நீங்க பார்த்துட்டு எனக்கு அனுப்பாதீங்க. நம்ம ஒரு லைன்ல போயிட்டு இருக்கிறோம். இது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை போல யாருமே கிடையாது. அவர் பரிசுத்தமுள்ள தேவன். அவர் நம்மை நீதிமானாய் மாற்றுகிறவர். நமக்காய் அடிக்கப்பட்டவர், நமக்காய் நொறுக்கப்பட்டவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய தழும்பு, நான் குணமாகிறதுக்காக அவர் தழும்பு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். தோமாவை நம்ப பண்ண அந்த தழும்பை கூடவே வச்சிருந்தார் என்ன ஆண்டவர். ஆமென். மரியாள் பார்க்கும்போது அந்த தழும்பை பார்த்துருந்தாங்கன்னா இயேசுன்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க. கல்லறைக்கு முன்னாடி மகதலேனா மரியாள் நிற்கிறாங்க. இயேசு பேசிட்டு இருக்கிறார். இயேசு பேசும்போது கை தெரிஞ்சிருக்காதா? தெரிஞ்சிருக்கும். அப்போ அதில் கண்டிப்பாக தழும்பு தெரிஞ்சிருக்குமா வேண்டாமா? தெரிஞ்சிருக்கணும். தெரியல, தெரியல. இப்போ தோமா சொல்றான், நான் நம்ப மாட்டேன், நான் நம்ப மாட்டேன். ஏன்னா இயேசு அந்த பூட்டி அறைக்குள் வரும்போது நம்ம ஆள் இல்லை. ஏன் நம்ம ஆள் சொன்ன தெரியுமா? இங்கே வந்தார். அதனால தான் நமக்கு எல்லாம் அந்த தொட்டு பார்த்து அதில் கையெல்லாம் போட்டு அப்போதான் நமக்கே நம்பிக்கை வருது. அவர் சொல்கிறார், கரெக்டாக சொல்கிறார், நான் நம்ப மாட்டேன். நான் அப்படி வந்தாலும் அவருடைய காயத்தில் என் கையை போட்டு பார்ப்பேன். ஆண்டவர் பார்த்தார். நான் திருப்பியும் தழும்ப, நான் வா தோமா பாரு, அந்த கையை போட. இந்த தழும்புல கையை வச்சா திருப்பி வலிக்கும் தெரியுமா? எனக்காக இவ்வளவு செஞ்சுட்டு நான் அவரை நம்பலைன்னா, ஒரு சரீரத்தில் ஒரு காயம் இருக்குங்க, அது கொஞ்சம் ஆறி வரும்போது ஒரு விரலை வச்சு ப்ரெஸ் பண்ணுங்க, அவ்வளோ வலிக்கும். அதான் சொல்லுவாங்க, இந்த வெந்த புண்ணுல நான் இவ்வளோ உனக்காகப்பட்டு நீ என்ன நம்பலைன்னா வாத்தமா நீயே என்னை காயப்படுத்து. ஆமென். நான் விழாவில் தொட்டு பார்ப்பேன். விழாவுக்குள்ள தோமா கையை போட்டு பார்க்கும்போது அப்படியே சின்ன இமேஜினேஷன் உள்ள அப்படியே கையை போடும்போது உள்ள அவனுக்காக ஒரு இருதயம் துடிச்சிட்டு இருக்கிறத பார்க்குறோம். அப்படியே கையெடுத்துட்டு விழுந்துட்டான். ஆண்டவரே, ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றார், நீ கண்டு விசுவாசிக்கிற, ஒரு கூட்டம் காணாம விசுவாசிக்கும் பாரு, ஒரு கூட்டம் காணாம விசுவாசிக்கும் பாரு. அவர்கள் பாக்கியம். 5 பாயிண்ட் எடுத்துட்டு வந்தேங்க. ஆண்டவர் இதிலேயே பிடிச்சு வைக்கிறார். எனக்காக என் பிதா கொடுத்தது. இயேசுவை பார்த்தீங்களா?
என் பிதா கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவர்களை நான் புறம்பே. அப்ப பிதா கொடுக்கிறத அப்படியே வாங்குறார். பிதா அவருக்கு கொடுத்தது நம்மளை, பிதா நமக்கு தந்தது அவரை. அப்போ பிதா யாருக்கு பெஸ்ட் கொடுத்திருக்கிறாங்க? பிதா தம்முடைய நேசகுமாரனுக்கு கொடுத்தது என்ன? பிதா எனக்கு தந்தது அவரை. அப்போ பிதா யாருக்கு பெஸ்ட கொடுத்திருக்கிறாங்க? அப்ப பிதா யாரை ரொம்ப நேசிக்கிறாங்க? ஆமென், ஹல்லேலூயா. தலைக்கு ஏறட்டும், தலைக்கு ஏறட்டும். உங்க பிள்ளைங்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை ஊட்டுங்க, கிறிஸ்துவை பிடிக்க வச்சிருங்க. கண்ணை மூடுறதுக்குள்ள என் பிள்ளை அந்த பதவியில் இருக்கணும், கர்த்தர் வைப்பார். ஆனா என்ன நிச்சயத்தோடு, என்ன நிச்சயத்தோடு போன தெரியுமா? என் பிள்ளை கிறிஸ்துவை பிடிச்சிட்டான். ஆபிரகாமுக்கு தெரியலங்க அடுத்து என்னன்னு தெரியல. மகனை கூட்டிட்டு போகும்போது, அப்பா என்னடா ஆட்டுக்குட்டி எங்கப்பா இப்படி பார்க்கிறான். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். வா தேவா, நீ வா. அவ்வளவுதான், என் பிள்ளை தேட ஆரம்பிச்சுட்டான். யார? ஆட்டுக்குட்டிய. அவ்வளவுதான். ஆபிரகாமுக்கு அதுவரை யோசிச்சுட்டு, சாராளுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? எல்லாருக்கும் பையன் சாராள் தான். சாராளுக்கு நான் என்ன பதில்? இவன் இதுவரை இதுவரை கேட்கல ஈசாக்கு. ஏன்னா கிரைஸ்ட ஒரு ஆள் வந்து தேடுறாங்கனாலே பைபிள்ல மென்ஷன் ஆயிரும், பைபிள் அது எழுதப்படும். ஆமே, ஹல்லேலூயா. எங்க பரலோகத்துல ஹீரோ அவர் தாங்க. இன்னைக்கு பரலோகத்தை ஏன் போறோம்? அங்க நாங்க பொற்தள வீதியில. அப்ப தலையில என்ன ஏறி இருக்கு? இன்னும் பொண்ணு தான் ஏறி இருக்கு. மண்ணுல பொண்ணு ஏறி இருக்கு. அங்க நாங்க பொற்தள வீதியில. அங்க எதுக்கு போறீங்க? அங்க நிறைய ஜீவ விருட்சத்தின் கனி இருக்கும். அங்க எதுக்கு போறோம்? அங்க இயேசு இருக்கிறார். அதனாலதான் அழகான ஒரு பாடலை நாம் பாடுவோமே. ஹல்லேலூயா. முற்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன், பொற்கிரீடம் சூட்டினாலும். பொற்கிரீடம் அவர் நமக்கு சூட்டுவாரா, நாம அவருக்கு சூட்ட போறோமா? அப்ப நாம எப்படி அவருக்கு சூட்டுவோம்? அவர் நமக்கு தந்தார்ல, அதை தூக்கி மூப்பர்கள் தங்கள் கிரீடத்தை எடுத்து அவருக்கு முன்பாக, வாரினால் அடிப்பட்ட முதுகை பார்த்து, வாரினால் அடிப்பட்ட ஒவ்வொரு காயங்கள், ஒவ்வொரு இன்ப இயேசு ராஜாவை. ஆமென், மகிமை. பிதா இயேசுவை நேசித்ததுனால என்ன கொடுத்தார்? பிதா என்ன நேசித்ததுனால இயேசுவை கொடுத்தார். ஆமென். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்கு தந்தருளினார். மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இயேசுவை பார்த்து நம்ம பிரமிப்பா இருக்கிறோம். நம்மளை பார்த்து இயேசுவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார் அப்படிங்கிறார். இயேசுவை சுத்தி 12 லேகியோனு கொத்த தூதர்கள் ரெட்டியா நிற்கிறாங்க. அதை பார்த்து அவர் திருப்தி அடையல. என்னையும் உங்களையும் பார்த்து, இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும்.
ஹalleluya. அதனாலதான் ஜெயம் கொள்ளுகிறவன் அவனோ, அவன் என்னோடு கூட என் சிங்காசனத்தில். கொஞ்சம் யோசித்து பாருங்க, நம்ம பரலோகத்தில் டோர் ஓப்பன் பண்ணதும் ஓடி போய் அவர் பக்கத்தில் ஏறி, பிள்ளைகளுக்கு தானே அப்படி உட்கார முடியும். ஹalleluya. மீட்டிங் முடிஞ்ச உடனே ஐசக்கு ஜாஃபியெல்லாம் அப்படி ஓடி வருவாங்க, அப்படி மேடையில் ஏறிடுவாங்க. சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்படி ஏறி அந்த சேரில் உட்காருவாங்க. யாருமே அதில் உட்கார மாட்டாங்க, அந்த பிள்ளைங்க உட்காருவாங்க. ஏன்? இதான் அந்த உரிமை, இதான் உரிமை. நான் அதில் இருந்து ரசிப்பேன். எப்படி ரசிப்பேன்? ஆண்டவரே, எவ்வளோ பேர் வராங்க, யாருமே அதில் ஏறி உட்கார அளவுக்கு யாரும் அதை யோசிக்க கூட இல்லை. ஆனால் இந்த சின்ன பிள்ளைங்க வந்து அதில் ஏறி உட்காடுறாங்க. ஆண்டவரே, இப்படி தானே ஆண்டவரே நீங்கள் வச்சிருக்கிறீங்க. ஹalleluya. பரலோகம் தலைக்கு பிடிக்கட்டும். ஆமென். என்னை விட்டா பேசிட்டே இருப்பேன். இன்னைக்கு மெசேஜ் போதும். ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணிக்க போறோம். எனக்காக எனக்கு பரிசா இயேசுவை கொடுத்தார். இயேசுவுக்கு பரிசா எதற்குமே இயேசுவின் அன்பை நான் ஓ எதற்குமே முடிந்த ஒரு 2 நிமிஷம் முழங்கால் படியிட முடியும். சேர்ல இருக்கிறவங்க எழும்பி நிற்கலாம். கீழே முழங்கால் போட முடியலன்னு எழும்பி நிற்கலாம். ஒரு 2 நிமிஷம். பிதா உங்களுக்கு கொடுத்த பெஸ்ட் என்ன? சத்தமா சொல்லணும், இயேசு. நான் கம்பல் பண்ண மாட்டேன், அதை அக்செப்ட் பண்றவங்க மட்டும் சொல்லணும். பிதா உங்களுக்கு கொடுத்த பெஸ்ட் என்ன? பிதா நமக்கு தந்த பெஸ்ட் என்ன? இப்ப தேங்க் பண்ண போறோம். அப்பாவுக்கு தேங்க் பண்ண போறோம். இயேசுவுக்காக தேங்க் பண்ண போறோம். இயேசப்பா, எனக்கு நீங்க சிறந்தது, சிறந்தவர், சிறந்தவர். என் வாழ்க்கையில ஆமென் கிடைச்ச பெஸ்ட் 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 தி பெஸ்ட். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நீ செய்த நன்மைகள் கோராயிரம் நன்றி. என் சக்தியால் அல்ல, கையுடைய பலத்தால் அல்ல, நிந்தைய அல்லையோ என்னை நடத்தியது நின்னது கிருபையா, கிருபையா, தெய்வ கிருபையா நிறுத்திடோ. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நீ செய்த நன்மைகள் என் சக்தியால், என் சக்தியால் ஆமென். இயேசுங்கிற நாமத்தை எவ்வளவு நேரம்னாலும் சொல்லலாம். பழைய ஏற்பாட்டில் யெகோவாங்கிற நாமத்தை ரொம்ப யோசித்தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனாலதான் ஆபிரகாமின் தேவன் இப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லை. இயேசுங்கிற நாமத்தை சொல்லிட்டே இருக்கலாம். எங்க நம்ம மூச்சு கூட இயேசுன்னு தானங்க சொல்லுது. நீங்க அப்படி மூச்சு விடுறத லிசன் பண்ணுங்க, அப்படிதான் கேட்கும். ஆமென். உள்ள வாங்கும், அப்படிதான் கேட்கும். ஆமென். மூச்சு கூட இயேசுன்னு தாங்க சொல்லுது. நான் உள்ளளவும் துதிப்பே உன்னத. 2 கரங்களை உயர்த்தி இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே
உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை தட்டி இயேசுவை கொண்டாடுவோம், இயேசுவை கொண்டாடுவோம். ஆமென். தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய திவ்ய பிரசன்னத்துக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு நீர் பாராட்டி நம்முடைய கிருபைகள் மிகவும் பெரியது. பாதம் பணிந்து அர்ப்பணித்து நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவர் மேலும் தேவ கிருபை இருக்கட்டும். இது தலைக்கு ஏறட்டும் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்காய் நீர் அனுப்பப்பட்டீர், கொடுக்கப்பட்டீர் என்பதை ஒரு நாள், ஒரு செகண்ட் கூட நாங்க மறக்காம வாழ கிருபை செய்யும். மகிமை கனமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். அப்படியே உட்கார்ந்து